எனக்கு நன்றி செலுத்து, பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுகின்றான். ஐயா வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? சரிங்க. உங்களுக்கு ஒரு மளிகை ஜாமான் கிட்ட கேட்டீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க மதியானம்? மதியானம் சாப்பாடு. மதியானம் சாப்பாடு. சரி 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 சரி. இது 5 கிலோ அரிசி இருக்குது இதில். சரிங்க. சரிங்க. இது மளிகை ஜாமானம். எல்லா ஐட்டம் இருக்குது உங்களுக்கு. சரிங்க. சமைச்சு சாப்பிடுங்க. ஐயா முதியோர் இல்லத்துக்கு போகணுங்கிறாரு. தனியாக இருக்கிறாரு பாவம். இதான் ஒரு வீடு. ஏதோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சமைச்சு கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் மளிகை ஜாமானம் கொடுங்க எமர்ஜென்சின்னு கேட்டார். பட் அதை விட ரொம்ப முக்கியம் முதியோர் இல்லத்துக்கு போகணுங்கிறாரு. நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போகிறத விட இது ஓரளவுக்கு சௌரியமாக இருக்குது இந்த வீடு. ஏதோ காலி பண்ண சொல்கிறாங்க. காலி பண்ண சொல்கிறேன். வேறு வழி. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்கிறதுக்கு இடம் இல்லை. பிறகு நம்ம போய் தானே சார் தேவை. 3 நேரம் சாப்பாடு, தங்கிறதுக்கு இடம். நம்ம போட்டால் குளிச்சுக்கிறோம், லெட்டின் பாத்ரூம் போய்க்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு. சரி, இப்போ நீங்கள் இதை ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இது காலி பண்ண சொல்கிறாங்க. எனக்கு சொந்த வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லை. பையன் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேன், பிள்ளைங்களும் சாப்பாடு சரியாக கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு முதியோர் இல்லத்துக்கு மட்டும் நீங்கள் தயவு செய்து ஒரு பக்கத்தில் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு காலங்காலத்துக்கு மறக்க மாட்டேன். அதுதான் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். சரிங்க சரிங்க. இந்த உதவி காட்டிலையும் நீ முதியோர் இல்லத்தில் சேர்த்துக்கிட்டாங்க பெரிய உதவியாக இருக்கும். இந்த முதியவரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க உதவி செய்ய நாடுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும்.